இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் வாழும் இந்திய பழங்குடியினருக்கு சொந்தம் கொண்டாடும் இஸ்ரேல் அவர்களை அழைத்து செல்ல தயாராகி வருவதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான மணிப்பூர், மிசோரமில் பினி மெனாஷே பழங்குடியினர் வசிக்கிறார்கள். இந்த பழங்குடியினர் தங்களுடைய தாயகம் இஸ்ரேல் என்றே சொல்லி வருகிறார்கள். இவர்கள் இஸ்ரேலின் லாஸ்ட் ட்ரைப், அதாவது இஸ்ரேலில் மறைந்து போன பழங்குடி இனங்களின் மனாசேயின் சந்ததியினர் என்று அடையாளம் காணப்படுகிறார்கள். 2700 ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய கிழக்கில் ஆதிக்கம் செலுத்திய ஆசிரிய பேரரசால் நாடு கடத்தப்பட்டவர்களின் சந்ததியினர் என்று சொல்லப்படுகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் வசிக்கும் பழங்குடியினத்தவர்களுக்கு அவர்களின் யூத தொடர்புகள் தெளிவாக தெரிந்தாலும் அவர்கள் 1970களிலேயே யூத மதத்தை பின்பற்ற தொடங்கினார்கள். 2005 வரையில் அவர்களை இஸ்ரேல் அங்கீகரிக்கவில்லை. 2005ஆம் ஆண்டு நடத்திய மரபணு ஆய்வு பினி மெனாஷே பழங்குடியின சமூகத்தினருக்கும் மத்திய கிழக்கில் வசித்தவர்களுக்கும் இடையிலான வம்சாவளி உறவை நிரூபிக்க அவர்களை இஸ்ரேல் தங்கள் நாட்டு மக்களாக அங்கீகரிக்க தொடங்கியது. இதன் தொடர்ச்சியாக அவர்களை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லவும் தீவிரம் காட்டி வருகிறது. வருகிற 2030ஆம் ஆண்டுக்குள் 5800 பினி மெனாஷே பழங்குடியின மக்களை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லும் திட்டத்திற்கு நெட்டன்யாகு அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்போடு தொடங்கும் இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக 2026இல் 1200 பேரை அழைத்து செல்ல இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது. இடம்பெயரும் இவர்களுக்கு குடியிருப்பு, வேலைவாய்ப்பு, கல்வி, ஹீப்ரு மொழியை கற்பிப்பது எல்லாம் இஸ்ரேல் ராணுவத்துடைய பொறுப்பு என்று இஸ்ரேல் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக 2040 கோடி ரூபாயை இஸ்ரேல் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து இடம்பெயர்வோரை வடக்கு இஸ்ரேலின் கலீலி பகுதிக்கு படிப்படியாக இடம்பெயர செய்ய இஸ்ரேல் திட்டமிட்டிருக்கிறது. இஸ்ரேலின் வடக்கு பகுதி லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புடனான மோதலால் பாதிக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. 2023இல் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே தொடங்கிய சண்டை காரணமாக பல்லாயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் ஏற்கனவே அந்த பகுதியை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்திய பழங்குடியினரை இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லும் திட்டத்தை மிகவும் முக்கியமானது, சியோனிசமானது என்றும் இந்த நடவடிக்கை இஸ்ரேலின் வடக்கை வலுப்படுத்தும் என்றும் கூறியிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு.